இப்போ நம்ம வந்து ரெட்டைமலை சீனிவாசன் பார்க்க போகிறோம். ரெட்டைமலை சீனிவாசன் 1859 1945, அதாவது 1859 பிறந்திருக்காரு. 60க்கு ஒரு வருஷம் முன்னாடி 1859 பிறந்திருக்காரு. 1945 நம்மளுடைய சுதந்திரத்துக்கு 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். 1859ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார். ஸோ காஞ்சிபுரம் நியரஸ்ட் டு சென்னையில் தான் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் பிறந்திருக்காரு. சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம், சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். ஸோ சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சமூக நீதிக்காண்டி, சமத்துவத்துக்காண்டி, சமூக உரிமைகளுக்காண்டி போராடியிருக்காரு. அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்கள் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். ஆகிய பட்டங்களால், அதாவது 3 பட்டம் பெற்றிருக்காரு. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக இவரை வந்து ரெட்டைமலை சீனிவாசனை நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் அப்படின்னு 3 வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராவ் சாஹிப்க்கு அப்புறம் தான் ராவ் பகதூர், அப்புறம் திவான் பகதூர் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. ஸோ ராவ் சாஹிப் வந்து 1926, அப்புறம் ராவ் பகதூர் வந்து 1930, திவான் பகதூர் வந்து 1936 ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். அவரது சுயசரிதையான ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற ஒரு புக்கு, 1939 வெளியிடப்பட்டது. ஸோ 1929 பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சின்னு படித்தோம் இல்லையா லாஸ்ட்டு. இப்போ வந்து 1939 வந்து இந்த புக்கு வெளியிடப்படுது, ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற புக்கு. ஸோ 19 நமக்கு தெரியும், 1929 டிஎன்பிஎஸ்சி தெரியும். ஸோ 1939 ஜீவிய சரித்திர சுருக்கம் அப்படிங்கிற புக்கு. இந்த நூல் முதன்களாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும். தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த ரெட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார். ஸோ 1893 வந்து ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினார். ஸோ ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா அது வந்து ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ ஆதி மனிதர்கள் பார்த்தோம்னா ரெட்டையாக வாழ்ந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படிங்கிறது வந்து 1893 வந்து ரெட்டைமலை சீனிவாசன் வந்து உருவாக்கியிருக்காரு. 1893 உருவாக்கியிருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார். ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களோட கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினருடைய கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளில் தலைவராக பணியாற்றினார். B.R. அம்பேத்கரின் நெருக்கமானவரான அவர் லண்டனில் 1930 மற்றும் 31 நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்டமிசை மாநாடுகள் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவருள் இவரும் ஒருவர் ஆவார். 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்ல இவரும் ஒருவர். மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 1943 மக்களால் MC ராஜா என அழைக்கப்பட்ட இவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் ஆவார். ஸோ 1883 அப்போ தான் பிறந்திருக்காரு. அப்போ 1943, ரெண்டுமே 3 முடிஞ்சிருக்கு. மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ சின்னத்தம்பி 3வது தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்னத்தம்பி மக்களால் MC ராஜா என்று அழைக்கப்பட்டார். MC ராஜா. ஸோ MCR அது 3 லெட்டர் தானே. ஸோ 1883 பிறந்து 1943 இறந்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவராக இருக்கார். ஒரு ஆசிரியராக தனது பணியினை தொடங்கிய அவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை, நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவர். MC ராஜாவும் நீதி கட்சியை உருவாக்குனதில் ஒருத்தராக இருக்கார். ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். ஸோ ஒடுக்கப்பட்டதுலேருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர். 1920 to 26 MC ராஜா தான் மேலவையில் இருந்திருக்காரு. சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். ஸோ 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. அதில் அவர் வந்து தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்னா ரெட்டைமலை சீனிவாசன் பார்த்தோம். ரெட்டைமலை சீனிவாசன் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனவங்க. 1859 பிறந்து 1945 இறந்திருக்காங்க. ஸோ 1859ஆம் ஆண்டு
காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. சாதி படிநிலைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதி, சமத்துவம், சம உரிமைகள் இதுக்காண்டி போராடின முக்கியமானவர். இவருடைய தன்னலமற்ற சேவைக்காண்டி ராவ் பகதூர், ராவ் சாஹிப், திவான் பகதூர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ராவ் சாஹிப் 1926, அப்புறம் ராகு பகதூர் 1930, திவான் பகதூர் 1936. அவரது சுயசரிதை தான் ஜீவிய சரித்திர சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இந்நூல் முதன்முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றா இருக்குது. தீண்டாமையின் கொடுமைகளை அனுபவித்த ரெட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக இவர் உழைச்சிருக்காரு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கிறவர் யாருன்னு கேட்டனா ரெட்டைமலை சீனிவாசன். ஆதி திராவிடர்கள் ரெட்டையாக வாழ்ந்திருக்காங்க. 1893 ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் தலைவராக பணியாற்றினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு இது ரெண்டுக்குமே தலைவராக இருந்திருக்காரு. B.R. அம்பேத்கரோட நெருக்கமானவராக இருந்திருக்காரு. லண்டனில் 1930, 1931 நடைபெற்ற முதல் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் கருத்துக்காண்டி குரல் கொடுத்திருக்காரு. 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் ஒருவராக இருக்காரு. அப்புறம் M.C. ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜான்னு சொல்கிறோம். மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 1943 இறந்திருக்காரு. M.C. ராஜா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. மதுரையில் இவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவராக இருக்கார். ஒரு ஆசிரியராக தனது பணியினை தொடங்கிய இவர் பள்ளிகள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கான பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதினார். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை, நீதி கட்சியை உருவாக்குனதில் இவர் முக்கியமானவராக இருக்கார். சென்னை மாகாணத்தில் இருந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்காண்டி போராட்டினதில் இம்பார்ட்டன்டானவராக இருக்கார். சரியா, இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சென்னை மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கார். 1920 26 வரையும் சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராகவும் செயல்பட்டார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். எப்போ? 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்கார். யாரு? M.C. ராஜா. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் 1928 அதனுடைய தலைவராக M.C. ராஜா பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ரெட்டைமலை சீனிவாசனும் நம்ம M.C. ராஜாவும் பார்த்துட்டோம். ஓல்டு புக்ஸில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக பார்த்துடலாம். ரெட்டைமலை சீனிவாசனை தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட் இதில் இல்லை. 1859 இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. ரெட்டைமலை சீனிவாசன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராவ் பகதூர் 1926, ராவ் சாஹிப் 1926, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 ஆகிய பட்டங்களால் அவர் சிறப்பு செய்யப்பட்டார். அவருடைய சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவிய சரித சுருக்கம் தான் ஓல்டு புக்கில் இருக்குது. இங்கே ஜீவிய சரித்திர சுருக்கம்னு இருக்குது. 1939 இதுதான் முதல்ல எழுதப்பட்ட சுயசரிதை. அப்புறம் ஆதி திராவிட மகாஜன சபை 1893 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமைப்பு, சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு இது ரெண்டுக்குமே தலைவராக இருந்திருக்காரு. தென்னாப்பிரிக்கால காந்தியடிகளை சந்தித்த ரெட்டைமலை சீனிவாசன் அவருடன் நெருக்கமானவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் B.R. அம்பேத்கருடன் நெருக்கமானவராக இருந்திருக்காருன்னு சொல்லி அதை மாற்றியிருக்காங்க. ரெட்டைமலை சீனிவாசன் அவருடன் நெருக்கமாக இருந்தார். யாரோட? காந்தியடிகளோட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை அம்பேத்கருடன் மாற்றிருக்காங்க. 1923 சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக மக்கள் பாதுகாப்புக்காண்டி குரல் கொடுத்துருக்காரு. அப்புறம் B.R. அம்பேத்கரோட நெருக்கமானவராக இருந்து அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு வட்டமேசை மாநாடு 1930 31 கலந்துருக்காரு. அது போக 1932 சமூகத்தின் விளிம்புநிலை மக்களின் கருத்துக்களுக்காக குரல் கொடுத்தார். பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் இவரும் முக்கியமானவராக இருக்கார். அது போக M.C. ராஜா
ஆசிரியராக அவருடைய பணியை தொடங்கியிருக்காரு. பாட புத்தகங்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. நீதி கட்சி உருவாக்கியவரில் ஒருத்தராக இருக்கார். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினராக இருக்கார். 1920 to 26 மயிலை தூக்கி சட்ட மேலவையில் தூக்கி வச்சிட்டோம். 1920 to 26 தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிய முதல் தலைவராக இருக்கார். பொது நீர்நிலை, பாதை, இடுகாடு வரையும் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பழைய புக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக இருக்குது. ஆதி திராவிடர், ஆதி அந்திரர் எனும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து இவர் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.